அட ஆமாங்க மக்களே, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக சட்டசபை தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்து தற்பொழுது கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைகளுடன் மக்கள் படையெடுத்து வருகின்றனர். யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சா கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்பன பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு, சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், இந்த கடன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இவைகள் அனைத்துமே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாக இந்த கடன்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இவர்களில் யாருக்கெல்லாம் முன்னுரிமையோட கடன்கள் கிடைக்குது, யாருக்கு கடன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுது என்பன பற்றி நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தங்க நகை கடன் வாங்குவோர்களுக்கு 2 மகிழ்ச்சியான செய்தி. இந்த 2026 ஜாக்பாட் குறைந்த வட்டி மற்றும் எளிதான அணுகல் மூலம் நிதிச்சுமையை குறைக்கும் முக்கிய மாற்றங்கள். தமிழக 2024 பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படும் அந்த 2 முக்கிய அறிவிப்புகள் அவசர தேவைகளுக்காக தங்க நகை கடன் பெறும் சாமானிய மக்களின் நிதிச்சுமையை குறைத்து உடனடி பணப்புழக்கத்தை அதிகரிக்க தங்க நகைக்கடன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறதுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஃப்சிகளுக்கு முன்னுரிமை, அதாவது கடன் துறையை கொடுக்கலாம். தற்பொழுதைய சவால் என்ன, அதிக வட்டிங்க. ஸோ இதில் எல்லாமே அதிக வட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த முத்தூட், மணப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. பிஎஸ்எல் சலுகை இல்லாததால் வட்டி அதிகம். எதிர்பார்க்கப்படும் தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை வடிக்கப்போடு நமக்கு வட்டியும் குறையும், தங்க நகை தள்ளுபடியும் கிடைக்கும். ஸோ யூபிஐ மூலம் தங்க நகை கிரெடிட் லைன் இது எல்லாமே தற்சமயம் வழங்கிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முதலீட்டாளர்களுக்கு ஒரு நற்செய்தி, மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் என்சிடி கடையில் அதிக வட்டி பரிந்துரை பண்ணிகிட்ருக்காங்க. சாமானிய மக்களுக்கும் இதில் பெரும் நன்மை, கடன் வட்டி குறையும், நிதிச்சுமை குறையும், தள்ளுபடியும் 2026 எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ ஒரு திருப்புமுனையாக அமையும் இந்த பட்ஜெட் அறிவிப்புகள் தங்க நகை கடன் எடுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கை கொண்டு இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நகைக்கடன்கள் கண்டிப்பாக தள்ளுபடி செய்ய போகிறாங்களா இல்லையா? அதன்படி கூட்டுறவு நிறுவனங்களில் ஆல்ரெடி 2021 மார்ச் 21 வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. ஸோ பயனாளிகளுக்கு பல்வேறு கட்டங்களில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது எல்லோருக்குமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 35 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிபந்தனைகளோடு ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத அவங்களே குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தொடர்ந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு எப்போ வரும்? ஸோ வரும் சட்டசபை 2026 தேர்தலில் கட்சியினர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெறும் என எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. எல்லா கட்சியாக இருந்தாலும் சரி, அதில் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு மாபெரும் அறிவிப்பாக இருக்க போகிறது மக்களே. இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை, நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தமிழக அரசு இந்த சட்டமன்ற இடைக்கால கூட்டத்தொடரில் வெளியிட போகிறாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ நகைக்கடன்களை இன்னும் நீங்கள் கடன் வச்சு வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வைத்து நகைக்கடன் தள்ளுபடியை பெற்று வைத்து கொள்ளுங்கள் மக்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.